பெங்கல் புயல் எதிரொலியாக தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பரவலான கனமழை பெய்து வருகிறது. தஞ்சாவூரில் கொட்டி தீர்த்து வரும் கனமழையால் சின்ன பொன்னாவூர் ஏரியில் உடைப்பு ஏற்பட்டது. இதனால் குலமங்கலம், நெய்வாசல், பருத்திக்கோட்டை உள்ளிட்ட கிராமங்களில் தண்ணீர் புகுந்தது. அப்பகுதிகளில் சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கின. எது விளைநிலம், எது குளம் என்று சந்தேகம் ஏற்படும் அளவுக்கு கிராமங்களில் உள்ள வயல்களில் மழை நீர் தேங்கியுள்ளது. இதேபோல கும்பகோணம் அருகே உள்ள சோழன் மாளிகை, பட்டீஸ்வரம், ஆரியப்படையூர், திருவலஞ்சுழி போன்ற கிராமங்களில் உள்ள விளைநிலங்களும் வெள்ளக்காடாக மாறியுள்ளன. நெற்பயிர்கள் முழுவதும் மழை நீரில் மூழ்கி அழுகி வருவதால் விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளது. 2 நாளா தமிழ்நாட்டில் பெய்ஞ்ச மழையில சோழன் மளிகை, பட்டீஸ்வரம், ஆரியப்படை வீடு, திருவலஞ்சுழி, வலையப்பட்டை ஆகிய 4 கிராமத்தில் பார்த்தீங்கன்னா 3 ஏக்கர் பயிர் பண்ணி இருந்த இடத்துல வடிகால் வசதி இல்லை, போதுமான பசு வாய்ப்பு இல்லாமல் நாங்கள் விவசாயம் பண்ணியிருந்தோம். சுமார் ஏக்கருக்கு 25,000 நாங்கள் செலவு பண்ணி நட்ட பயிரெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணீர் மூழ்கி இருக்கு. நீங்கள் பாருங்க, அந்த மூழ்கி இருக்கிறதுனால திருப்பி நாங்கள் விவசாயம் பண்ண முடியாது. செலவு பண்ண காசு கூட எங்களுக்கு கிடைக்காத போல இருக்கு. அதனால தமிழ்நாடு அரசாங்கம் எங்களுக்கு நேரடி ஆய்வு பண்ணி எங்களுக்கு நிவாரணம் வழங்குமாறு தமிழ்நாடு அரசாங்கத்தை கேட்டு விவசாய சங்கம் சார்பாக கேட்டுக்கிறோம். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளிலும் கனமழை வெளுத்து வாங்கியது. இங்கு 15 ஏக்கருக்கும் மேல் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி அழுகியுள்ளன. வடிகால் பணிகளை மேற்கொள்ளாததே விளைநிலங்களில் மழைநீர் தேங்க காரணம் என கூறும் விவசாயிகள் மூழ்கிய பயிர்களுக்கு இழப்பீடு வழங்குமாறு தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். 40 ஏக்கர் விவசாயம் பண்ணியிருக்கோம். அதில் 15 ஏக்கர் நீளம் மூழ்கி எல்லாம் தண்ணியில் பயிரெல்லாம் அழுகி போச்சு. அதனால் நாங்கள் வட்டாட்சியர், கோட்டாட்சியர் எல்லார்ட்டையும் சொல்லி எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. அதனால் இந்த பயிர்கள்லாம் இதாகி போனதுக்கு, அழுகி போனதுக்கு எங்களுக்கு சரியான அளவில் நிவாரணம் வழங்குமாறு அரசாங்கத்தையும் அதிகாரிகளையும் கேட்டுக்கிறோம். 40 ஏக்கர் பயிரிடப்பட்டது. அதில் 15 ஏக்கர் தண்ணியில் முழுகி அழுகி போச்சு எல்லா பயிர்களும். அதுக்கு உரிய நிவாரணம் வழங்கி தாசில்தார் எல்லாரும் பார்த்தாங்க. பார்வையிட்டு ஒன்றும் புண்ணியம் இல்லை, வடிகால் வாய்க்க சரியாக இல்லை. அதுக்காக கொஞ்சம் நிவாரணம் வழங்கி அதுக்கு நல்லா தக்க நடவடிக்கை எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இதேபோல் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை, உதயமார்த்தாண்டபுரம், நாச்சிக்குளம், பள்ளியம்மேடு போன்ற இடங்களிலும் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்களும் மழைநீரில் மூழ்கின. பயிர்கள் மழைநீரில் அழுகத் தொடங்கியுள்ளதால் விவசாயிகளின் அறுவடை கனவு பாதியிலேயே பறிபோய் உள்ளது. கனமழையால் சேதமடைந்த பயிர்களை ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்பதே அனைத்து விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது.